12th பயாலஜி பப்ளிக் எக்ஸாமுக்கான ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. லாஸ்ட் எக்ஸாம் இந்த இயர் வந்து நான் அவ்வளோவா ப்ராப்பராக வீடியோ போடல, உங்களுக்கு தெரியும். பட் எனிவேஸ் அதை பற்றி நான் பேசணும்னு தோணுது. பட் லாஸ்ட் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நான் 5 மார்க்ஸு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கொஷின் நம்பர் பார்த்துக்கங்க. பயோ பாட்டனி, பயோ சுவாலஜி எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். இதோடைய பிடிஎஃப் லிங்க்கு மற்றும் ப்ரீவியஸ் இயர் லாஸ்ட் 5 இயர்ஸ் நடந்த பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் ரெண்டோடைய பிடிஎஃப் லிங்க்குமே அடுத்தடுத்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸு கொஷின் நம்பர் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது வந்து 5 மார்க்கு பயோ சுவாலஜியில் உள்ள 5 மார்க் கொஷின்ஸ் வித் கொஷின் நம்பரோட. அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டண்டான 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸ் வந்து இதில் இருக்குது. எனிவேஸ் இதுக்கு அடுத்து என்னோடய வீடியோ பார்ப்பீங்களான்னா தெரில, மேபி ஒரு சில பேர் நாளைக்கு ஆன்சர் கீபோர்டில் பார்க்கலாம், அது உங்கள் விருப்பம். எனிவேஸ் அப்புறம் கரியர் கைட்லைன்ஸ் ரிலேட்டடாக இந்த தடவை நிறையா வீடியோஸ் போடலாம்னு இருக்கேன். அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பார்ப்பீங்க, மற்றபடி தெரில எனக்கு. எனிவேஸ் பட் முன்னே இருந்த அந்த பாண்டிங் லைக்கு ஒரு நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் போடுவேன்னு நிறையா பேர் வெயிட் பண்ணியிருக்கீங்க. அண்டு நான் போடுற மாடல் கொஷின் பேப்பர்ஸ்க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸில் அந்த மாதிரிலாம் கேட்டு நிறையா கேட்டிருக்கீங்க. நான் இந்த வருஷம் நான் நினச்சேன் நிறைய தடவை இந்த வருஷம் தான் நம்ம கன்சிஸ்டண்ட்டாகவே வீடியோ போடல அவ்வளோவா 12th. ஸோ அவங்க எப்படி நம்ம வீடியோக்காக வெயிட் பண்ணுவாங்களா? யூடியூப்பில் இப்போ நிறையா சேனல்ஸ் வந்து வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நிறையா பேர் அது ஒவ்வொரு சேனல் பார்த்துட்டு அவங்க பிடிச்ச சேனல்ஸில் பார்ப்பாங்க அப்படின்லாம் நான் யோசிச்சுருக்கேன். ஆனால் அந்த மேக்ஸ் எக்ஸாம் டயத்துலலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் பார்த்தேன். நான் வீடியோ கம்மியாக மேக்ஸுக்கு போட்டேன்ல, அப்போ சார் உங்கள் லாஸ்ட் மினிட் கொஷின்ஸ்க்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்லோட் பண்ணுங்கள் சார், மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு. ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி ஃபார் தேட். ரியலி அதெல்லாம் எனக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான். இதே லாஸ்ட் இயர்னால் தட் இஸ் ஆஸ் வெல் அஸ் எப்பவும் போல் அது நடக்கிற ஒன்று. லாஸ்ட் இயரோ இல்லை அதுக்கு முந்தின பேட்ச்லாம் இன்னும் லைக் எப்படி சொல்கிறது, நான் போட்டேனாவே வியூஸ் அப்படி போகும். லைக்கு அது எனக்கு புதுசாக இருக்காது, ஏன்னா நான் கன்சிஸ்டண்ட்டாக போட்டேன். ஸோ அந்த இதெல்லாம். பட் இந்த பேட்ச் வந்து அப்படி கிடையாது. இந்த 2026 பேட்சுக்கு நான் அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாகவும் இல்லை, அண்ட் ஆல்சோ நான் அவ்வளோ வீடியோஸும் போஸ்ட் பண்ணல. அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. எனிவேஸ் ஹோப் திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் எக்ஸாமினேஷன். இஃப் டசன்ட் ஹாவ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை அப்படின்னா, அதாவது உங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம். இல்லை அப்படின்னா மேக்ஸ் இல்லாதவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எழுதுவீங்க, பயோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிற குரூப் இருக்கும், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித்தவுட் மேத்தமேட்டிக்ஸு. ஸோ அவங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும். எனிஹோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது லாஸ்ட் வீடியோவாக இருக்க சான்ஸ் இருக்குது நான் போடுற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில். ஏன்னா ஆல்ரெடி மாடல் கொஷின் பேப்பரும் போட்டேன், என்ன பண்ண தெரில. எனிவேஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த்ரூ அவுட் த இயர் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. தேங்க்யூ.